ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்வீட் பாஸ்தா பார்க்க போகிறோம். இது நானே கற்றுக்கிட்டு பண்ணினது. இந்த மாதிரி குச்சி குச்சியாக பாஸ்தா இருக்கும்ல, அதை நெய் விட்டு அப்படியே வறுக்கணும். பொரியிற அளவுக்கு வறுக்கக்கூடாது, மைல்டாக வறுத்துக்கணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, என்கிட்ட நெய் இல்லை, அதனால நான் பட்டரை உருக்கி அதில் வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு அதுக்கு பால் ஊற்றுக்கணும். பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அப்படியே பாக்கெட் பால் வாங்கி அப்படியே நான் ஊற்றிக்கிட்டேன். இது பாக்கெட் பால்னால் பசும்பால் தான் வாங்கி அப்படியே ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு என்ன பண்ண நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் மூணுத்தையும் நெய்யில் விட்டு வறுத்து அதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் வெந்ததுக்கப்புறம் பாஸ்தா வெந்தது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீனி, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா அது சாஃப்டாக வந்துடும். அப்படி நம்ம இறக்கிட வேண்டியது தான். இறக்குனோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பவுலில் சர்வ் பண்ணோடனே அது ஆறினோடனே சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி சாக்லேட்டு டீயும் இதுவும் போட்டுக்கிட்டேன். டீயை குடிச்சிட்டு இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு. ரெண்டும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நல்லா இருந்தது. இதில் ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா கண்டிப்பாக பால் தான். அந்த பால் டேஸ்ட்டு தான் அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.